நீ எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும் அருண். அதுதான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப் லாங் ஒன்னாவே டிராவல் பண்ணணும். இப்பத்துல இருந்தே நம்ம ஒன்னா இருக்கலாம்ல. ஐஷு, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கல. ஒருவேளை நான் வேலைக்கு போலன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வேணா சொல்லு, நான் வேலைக்கு வேணா போறேன். டேய், சும்மா லூஸ் மாதிரி பேசாதடா. ஐஷு, உன் எடிட்டர் கூப்பிடுறான் பாரு. அருண், நான் வந்துடுறேன். ஐயோ தாத்தா, ஐயோ. என்ன தாத்தா இந்த பொண்ணு பண்றது ஒண்ணுமே புரியல. இன்ப அதிர்ச்சின்னு சொல்லுவாங்களா, அது இதுதானா? இதெல்லாம் அனுபவிக்கணும் மனசு அடிச்சுக்குது. ஆனா அந்த பொண்ணு குடும்பம் நம்ம குடும்ப வழக்கத்துக்கு ஒத்து வருமான்னு தெரியலையே. சரி சொல்லி பாப்போம். இப்படி பண்ணி போயிட்டே ஐயா. இதுல வேற எங்க அப்பா வேற சத்தியம் வாங்கிட்டு போயிட்டா. என்ன பண்றது புரியலையே, என்ன பண்றது புரியலையே. டேய், என்னடா இன்னுமா யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு ஓகே தான் ஐஷு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது நம்ம லைஃப் மேட்ரு. அதை கேட்டுட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான். சரி சொல்லு, என்ன சொல்றேன்னு பாப்போம். ஐஷு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு வேணும். ஆனா எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அதை உன்கிட்ட சொன்னா எங்க நம்ம ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது ஐஷு.